நடத்தியவர் நம்முடைய தலைவர். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தளவுக்கு யாராவது புதுசா கட்சி ஆரம்பிச்சாலும் இருக்கிற கட்சியா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் தலைவர் பேர் சொல்லாம அரசியல் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் அப்பேற்பட்ட பேருக்கு சொந்தக்காரர் நம்முடைய தலைவர். அவர் பேர் சொல்லாம யாரும் அரசியல் பண்ண முடியும். ஆகவே அப்படி ஒப்பற்ற தலைவராக கடவுளாக இருந்து வாழ்த்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நமக்கு மட்டும்தான் உரிமை. யாரு வேணாலும் பேரை சொல்லலாம். அதிமுகவை தான் தலைவருடைய கட்சி. அந்த கட்சியில் நம்ம இருக்கிறோம். நமக்கு பெருமை. அதிமுக இருக்கிறது, ரெட்டரசத்தில் நிற்கிறது, ரெட்டரசில் நம்முடைய சின்னம் என்பது நமக்கு எல்லாம் பெருமை. அப்படி ஒப்பற்ற தலைவராக பல்வேறு திட்டங்கள் தந்தார். உங்களுக்கு தெரியும், சத்துணவு திட்டம் போன்ற அற்புதமான திட்டங்கள், இலவச இரட்டரசு திட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார், நம்முடைய ஜானகி தாயுடைய 100ஆண்டு பிறந்தநாள் விழாவில் சொன்னாங்க. என்ன சொன்னார்? பிரம்மாஸ்திரம் சொன்னார். சூப்பர் ஸ்டார் அப்படிதான் பிரம்மாஸ்திரம். ரெட்டர சின்னம் தான் நமக்கு உயிர். இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்த பெருமை அம்மா அவர்களுக்கு. அம்மா தந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அம்மா மறைந்தாலும் கூட நீங்க ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கு. திட்டம் கூட அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கார். விலையில்லாத அரிசி, அதே போல மிக்சி பேன் கிரைண்டர், அம்மா இருசக்கர வாகனம், அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம், அதே போல காலணி முதல் மடிக்கணினி வரை லேப்டாப் எல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? நீ சாதாரண குடிசையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மடிக்கணி கொடுத்தது அம்மாவுக்கு. திட்டத்தை பூரா திமுக நிறுத்திட்டார். அத்தனை திட்டத்தையும் இன்னைக்கு திமுக நிறுத்தி விட்டார். இன்னும் விலையில்லா ஆடுகள், மாடுகள், அம்மா உணவகம், இன்னைக்கு பார்த்து இப்படி சொல்லிட்டே போலாம். இன்றைக்கு அது மட்டுமல்ல, இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டுடைய உரிமை மீட்டெடுத்தது அம்மா அவர்கள். காவிரியில தண்ணி வருதுன்னா அம்மா தானே காரணம், எடப்பாடியார் காரணம். காவிரி மேலாண்மை வாரியம் நம்ம அம்மா பல்வேறு திட்டங்கள், பசுமை வீடுகள், பசுமை வீடுகள் கொடுத்தா நம்மளுடைய அமைச்சர் அந்த அம்மா இருக்கும்போது இன்னைக்கு பாரத பிரதமர் வீடு கட்டும் இடத்துல மற்ற மாநில கட்டாத வீடுகள் நம்ம மாநிலம் கேட்டிருக்கோம், அதிகமான வீடுகள். ஆனால் திமுக 4 வருஷத்துல பேப்பர்ல பட்ஜெட் புக்ல மட்டும் தான் வீடு கட்டணும் வரும். ஒரு வீடு கூட யாரும் கட்டி கொடுக்கவே இல்லை. இதை திமுக இங்க பாத்தீங்க, எல்லா பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்கு. திமுக தைரியம் எனக்கு மேல போட்டு சொல்ல சொல்லுங்க. ஒரு திட்டம் கூட சொல்ல சொல்லுங்க. அத்திக்கடை திட்டம் சாதாரண திட்டமா? 70 ஆண்டுகளை படிக்கிற இந்த தொகுதி கூட பயனடையுது. எடப்பாடி முதலமைச்சர் இருந்தா நாங்கெல்லாம் போய் கேட்டோம், நான் நீங்க விவசாய முதலமைச்சர் கொண்டு வர மாவட்டத்துக்கு திட்டம் வேணும். நம்ம மாவட்டம் மட்டும் இல்ல, திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், தம்பி மத்தியில் கொஞ்சம் பணம் வரட்டு, நம்மளும் பணம் போட்டோம். அப்படி எல்லாம் இல்ல, நீங்க இருக்கும்போது செய்ய முடியும், செய்யணும்னு சொல்லி போட்டு கேட்டு பெற்று நீங்க திட்டத்தை கொண்டு வந்து 70 ஆண்டுகள பிரச்சனை அத்திக்கடை திட்டம் 2வது இருந்தாங்க. நாங்க வந்து எடப்பாடி கொண்டு வந்து அறிவிச்சோம், அதையும் நிறுத்திட்டீங்க. அது உன்னால செஞ்சிருக்கலாம். நீ விடுபட்ட குளங்களுக்கெல்லாம் தண்ணி வந்திருக்கும். அதை நீ பாத்தீங்கன்னா இன்னைக்கு கனிமொழி எல்லாம் இருக்கும்போது சொன்னாங்க, மதுவினால் நிறைய தாய்மார்கள் சகோதரர்கள் விதவையாயிட்டாங்க. இப்ப யாரும் பேசவே மாட்டேங்க. ஆகவே இன்னைக்கு பரிசு எடப்பாடியார் கொடுத்தார் 2000. இன்னைக்கு அவங்க என்ன கொடுத்தாங்க? என்ன கொடுத்தாங்க? அல்வா கொடுத்தாங்க. அல்வாவும் கொடுத்தாங்க. இதுதான். ஆனால் எடப்பாடியார் இருக்கும்போது 2000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆகவே அது மட்டுமல்ல, இன்னைக்கு அவங்களை பொறுத்தளவுக்கு எதுவுமே செய்யல. நம்ம கூட்டணி இருக்கோம், ஆட்சிக்கு வந்தலாம். ஒண்ணு மட்டும் எழுதி வச்சுங்க, திமுக பொறுத்தளவுக்கு ஒரு தடவை ஆட்சிக்கு வந்தால் அதுக்கப்புறம் ஆட்சிக்கே வர மாட்டாங்க. அதிமுக வெற்றி, அவனா சரி 11 வெற்றி, நம்ம ஒண்ணு கூட திமுக ஜெயிக்கல கோயம்புத்தூர்ல. அது இவ்வளவு செஞ்சதுக்கு மக்கள் அங்கீகாரம் இன்னைக்கு பார்த்துட்டாங்க மக்கள். திமுக எதுவும் செய்யல, அதிமுக ஆட்சி வந்தால்தான், இன்றைக்கு எடப்பாடி முதலமைச்சர் வந்தால்தான் கண்டிப்பா திட்டங்கள் வரும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். கண்டிப்பா மிகப்பெரிய நல்ல பெரிய கூட்டணி எடப்பாடி தலைமையில் அமையும். திமுக பொறுத்தளவுக்கு இன்னைக்கு தொழிலாளர் ஓட்டு போட மாட்டாங்க, திமுக விவசாயி ஓட்டு போட மாட்டாங்க, நடுத்தர வர்க்க ஓட்டு போட மாட்டாங்க, தொழில் முதலீட்டாளர் ஓட்டு போட மாட்டாங்க. திமுக எப்பவுமே ஓட்டு போடக்கூடிய அரசுடைய இந்த ஆட்சி வேணாம்னு சொல்றாங்க. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், இன்னைக்கு காவல்துறை எல்லாம் தயவு செஞ்சு மாறிச்சு. எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறோம்.
பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வயசானவங்க அடிச்சு கொலை பண்ணி இன்னைக்கு செயின் எடுத்துட்டு போயிடலாம், பணம் எடுத்துட்டு போயிடலாம். காவல்துறை இருக்குதா இல்லையா? போலீஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம இருக்கும்போது சுயமா செயல்பட்டாங்க. இன்னைக்கு காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. நீங்க எங்க இருந்தாலும் போலீஸ் தான், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, எங்க இருந்தாலும் டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர். மக்களுடைய வரிப்பணத்தை சம்பளம் வாங்குறீங்க, சுயமா நீங்க வேலை செய்யுங்க. மாணவ சமுதாயம், இளைஞர்கள், நம்முடைய குழந்தைகள் எல்லாம் கெட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா செஞ்சா வைக்கிறோம். தயவு செய்து தடுத்துருந்துங்க. கண்டிப்பா ஒரு வருஷம் அதிமுக ஆட்சி நாங்க இருக்கும்போது எப்படி இருந்தோம் அப்படி இருக்க மாட்டோம். தயவு செஞ்சு போலீஸ் மாறுங்க, அதிகாரிகள் மாறுங்க. ஒரு வருஷம் அதிமுக ஆட்சி தான், மாற்று கருத்துலாம் கிடையாது. திமுக சொல்ற மாதிரி அல்ல. 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார். கோவை மாவட்டத்தில் இந்த ராசிபுரத்தில் சூலூர் தொகுதியில கோவை மாவட்டத்தை புறக்கணித்து திமுகவை புறக்கணித்து விடுபட்ட திட்டங்களை எல்லாம் கோவை மாவட்டத்தில் மீண்டும் கொண்டு வருவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான கூட்டத்தை ஏற்பாடு